வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க ஒரு வீடியோ, ஒரு 60+60 வாட் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர், பவர் சப்ளை SMBS யூஸ் பண்ணியிருக்கோம். கூடவே கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கோம். மாடுல் G-Star கம்பெனியினுடைய மாடுல் யூஸ் பண்ணியிருக்கோம். கூடவே ஒரு பக் கன்வெர்ட் ப்ளஸ் BT போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். 6 மானோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஃப்ரண்ட் பேனல் இருக்குது. இதில் 6 கண்ட்ரோல் இருக்குது. இது லெஃப்ட்டு ரைட்டு, இந்த 4 கண்ட்ரோல் எதுக்காக இருக்குன்னா, லெஃப்ட் சேனலுடைய ட்ரெபிள், லெஃப்ட் சேனலுடைய பாஸ், ரைட் சேனலுடைய ட்ரெபிள், ரைட் சேனலோட பாஸ். பாஸ் மீன்ஸ் பேஸ். இது லெஃப்ட் காலும் ரைட் காலையும் இருக்குது. ஓகேவா? இப்போது வால்யூம் ரைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போது ஒரு பென்ட்ரைவ் கிட், கோவையில் தலைசிறந்து விளங்கும் இந்துஸ்தான் கல்வி குழுமங்களில் மற்றும் ஒரு அங்கமாய் ஈரோடு பெருந்துறை ஈகூரில் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 100% வரை கட்டண சலுகையுடன் BE CSE BTech AI மற்றும் BS படிக்க ஏற்ற காலேஜ் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். பின் டிராப் சைலண்ட் இருக்கும். பக்காவாக வால்யூம் குறைச்ச பிறகும் பின் டிராப் சைலண்ட் இருக்கும். சேதாரம் இல்லை. உங்கள் இல்லங்களில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் தேவையான வெள்ளி நிச்சயதார்த்த செட்டுகள், பாரம்பரிய மியூட் அப்ளை பண்ணுறேன். எந்த விதமான ஹார்ம், நாய்ஸ், டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இருக்காது. ஒரு ஆம்பிளிஃபையரை மேக்ஸிமம் வால்யூமில் கட் ஆஃப் பண்ணோம்னா கிளியராக இருக்கணும், கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். ஓகே, அப்போது இந்த ஆம்பிளிஃபையரில் மியூட் ரிலீஸ் பண்ணிடுறேன். தேவைப்படுவோருக்கு இலவச ஆலோசனை வழங்கப்படும். மேலும் சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்களும் லேசர் சிகிச்சை தேவைப்படுவோரும் கலந்து கொள்ளலாம். லைன் இன் மோட் இருக்குது. தென் ப்ளூடூத் மோடு அப்ளை பண்ணியிருக்கேன். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பண்ணலை நான். இப்போ பாருங்கள், இந்த குவாலிட்டி ஆம்பிளிஃபையர் பக்காவாக இருக்குது. ஃபினிஷிங் பார்க்குறீங்க இல்லையா? இன்னரில் பாருங்கள், நீட்டாக இருக்கும். டிசைனிங்கே நீட்டாக இருக்கும். இது ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட் அசம்பிள் பண்ணினது. ஒரு 30 நாள் ட்ரைனிங் தான். ஒரு 30 நாள் ட்ரைனிங்கில் இந்த ஸ்டூடெண்ட்டு இந்த அளவுக்கு பக்காவாக ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. ஏன் நீங்களும் ஒரு சர்வீஸ் பண்ண முடியாது? ஏன் நீங்களும் அசம்பிள் பண்ண முடியாது? ஆன்லைன் ட்ரைனிங் அது உங்களுக்காக தான். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். எப்படி இந்த ஸ்டூடெண்ட் ஃபினிஷ் பண்ணியிருக்காரோ அதேமாதிரி நீங்களும் ஒரு ஆம்பிளிஃபையர். இது ஒரு லோ பட்ஜெட்டு தான். பட் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஸ்டீரியோவில் ஆரம்பித்து 5.1 7.1 வரைக்கும் அசம்பிள் பண்ண முடியும். ஃபினிஷிங் பக்காவாக இருக்குது. இது கிளாஸ் டி போர்டு இருக்குது, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதில் ஒரு உங்களுக்கு பக் கன்வெர்ட்டர் இருக்குது. இதான் SMBS 12 volt 5 ampere. ஒயரிங் எல்லாமே நீட்டாக பக்காவாக இருக்குது. ஓகே, இன்னரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்ட்ரோல் ஃபுல்லாகவே எல்லாமே கொடுத்துருக்கு. ஓகேவா? நான் கொஞ்சம் டியூன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபினிஷிங் யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். படிப்பே இல்லை இந்த ஸ்டூடெண்ட் அசம்பிள் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் இப்போ அசம்பிள் பண்ண முடியாது. ஓகேவா? பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஸ்பீக்கர் அவுட்புட் சாக்கெட் 2 கொடுத்துருக்கு, பேரலெல்லாம் கொடுத்துருக்கு. ஒருவேளை நீங்கள் 4 ஸ்பீக்கர் கொடுக்குறதா இருந்தால் கூட ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கலாம். RCA இன்புட் சாக்கெட் இருக்குது. லைன் இன்புட் ஒரு டிவியிலிருந்து சிக்னல் கொடுத்தாவோ வேறு ஏதாவது ஆடியோ இன்புட் கொடுத்தாலோ இதை நீங்கள் பண்ண முடியும். ஸோ இப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா என்ன தேவை அப்படின்னா, இது சம்மந்தமான நாலேஜ் தேவை. அதாவது இந்த SMBS என்ன பண்ணுது, இந்த பக் கன்வெர்ட்டர் என்ன பண்ணுது, இந்த ஆம்பிளிஃபையர் என்ன பண்ணுது, இந்த BT போர்டு என்ன பண்ணுது, இந்த சுவிட்சு கனெக்ஷன், கண்ட்ரோல் கனெக்ஷன் இதெல்லாம் தெரியணும், பக்காவாக தெரியணும். அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு பாருங்கள், ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் அல்லது இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கோம். ஓகே, 1 செகண்ட். இப்போது ஒரு ப்ளூடூத் இந்த மோடில் இருக்குது. நான் FM மோட்லேருந்து நான் USB டிரைவ் மோடுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ லெஃப்ட்டு ரைட்டு 2 சேனல் இருக்கிறனால நாம் எந்த சேனல் வேணுமோ நாம் ரைஸ் பண்ணிக்க முடியும். ஸ்பீக்கரை அப்பார்ட் பண்ணி வச்சுட்டு கூட நம்ம கேட்க முடியும். நல்ல குவாலிட்டி.
பின் ட்ராப் சைலண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் இப்படி இருக்கணும். மேக்ஸிமம் வால்யூமில் நம்ம மியூட் அமுத்துனா எந்த விதமான ஹிஸ் நாய்ஸ் வரக்கூடாது. ஒருவேளை லீனியர் ஐசி யூஸ் பண்ணுறதா இருந்தால் பார்ட்டி வேறு ஏதாவது ஐசி யூஸ் பண்ணால் கூட அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரலாம். ஆனால் கிளாஸ் டியில் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரவே வராது. அப்போ இந்த மாதிரி நீங்களும் ஒரு ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணணும் அப்படின்னா நாம் ஆன்லைனில் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணலாம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டி டிவி செல்ஃபோன் ட்ரைனிங் எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் யூபிஎஸ் இன்வெர்டர் எமர்ஜென்சி லைட் இண்டக்ஷன் ஸ்டவ் ஆல் எஸ்எம்பிஎஸ் கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த வெக்கேஷனில் நிறைய ஸ்டூடெண்ட் படிச்சுருக்காங்க. நீங்களும் படிங்க. மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. ஆன்லைனில் படிக்கிறதுனால வீட்டிலிருந்தே உங்கள் இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் இப்போ ஒரு சர்க்யூட் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பண்ணுறேன். நான் பவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நல்ல திக்கு கார்டு. இதில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் எல்லாமே ஃபைன் காம்போனன்ட்ஸ் பக்காவாக இருக்கும். ஓகே, இந்த ஆம்பிளிஃபையர்னுடைய காஸ்ட் என்ன விலை அப்படின்னா 2000 ருபீஸ் தான். ரொம்ப விலை கம்மி. 2000 ருபீஸு 60 + 60 வாட்ஸ் பவர். ஆல் அசசரிஸ் எல்லாம் பக்காவாக இருக்கும். நல்ல குவாலிட்டி ஆடியோ இதில் இருக்குது. ஓகே, சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சர்க்யூட்டை பற்றிய டீட்டெயில்ஸ் பாருங்களேன். இதுதான் இந்த சர்க்யூட்டோட ஒரு பிளாக் டயக்ராம். இந்த பிளாக் டயக்ராம் இருந்தால் யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம், யார் வேணால் சர்வீஸ் பண்ணலாம். பாருங்கள், ஒரு எஸ்எம்பிஎஸ் 12 வோல்ட் அவுட்புட். இது வந்து காமன். இது நேராக கிளாஸ் டி போர்டுக்கு ப்ளஸ் பேஸ் டிபிள் போர்டுக்கு சேம் 12 வோல்ட். இந்த ப்ளூடூத் மாடலுக்கு ஒரு பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி 5 வோல்ட் கொடுத்துருக்கு. ப்ளூடூத்லேருந்து லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் ஸ்டீரியோ அவுட்புட் நேராக பேஸ் டிபிள் போர்டுக்கு வருது. பேஸ் டிபிள் போர்டில் இந்த பாஸ் ட்ரிபிள் 2 கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு வேணுங்கிற ஃப்ரீக்வன்சியை செலக்ட் பண்ணிக்க முடியும். அவுட்புட் லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் அவுட்புட் வரும். இது நேராக கிளாஸ் டி போர்டுனுடைய 2 இன்புட்டுக்கு வரும். 2 அவுட்புட் 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்கு. ஊஃபர் கூட கொடுத்துக்கலாம். நல்ல குவாலிட்டி வரும். கிளாஸ் டியை பொறுத்த வரைக்கும் ஹீட் இஷ்யூ வராது. ஒன்று ஹம் வராது, நாய்ஸ் வராது. ஒரு சிங்கிள் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு நோட்ஸ் இருந்தால் கூட அது வந்து அழகாக ரீப்ரொடியூஸ் ஆகி பக்காவாக அவுட்புட் வரக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர். இந்த மாதிரி ஒரு பிளாக் டயக்ராம் இருந்தால் யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம், சர்வீஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க என்னை வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.